இச்சையடக்கம். இச்சையடக்கம். இந்த நாளில் உங்களோட பேசுவதற்கு நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, அந்த ஃபேலிக்ஸ் பயமடைந்ததற்கு காரணம். பயம் ஏன் ஃபேலிக்ஸ்க்கு வந்துச்சு? ஏன் பயம் வந்துச்சு? அவன் இச்சையடக்கம் இல்லாத மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். நீதியை குறித்து பேசும்போது ஏன் அவனுக்கு பயம் வந்துச்சு? அவன் நீதி செய்யாத மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். அதனால தான் அவனுக்கு அந்த பயம் வந்தது. அதுக்கு ரொம்ப பயந்துட்டான். இப்போ நிப்பாட்டு போதும், இதுக்கு மேலே இப்போ சொல்லாத, போதும்னு சொல்லி நிப்பாட்டி, நீ போன, அப்புறம் உன்னை கூப்பிட்டுக்கிறேன்ட்டான். அந்த அளவுக்கு அந்த நீதியும் ஆண்டோட நீதியும் இச்சையடக்கமும் அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது. அது விசுவாசத்துக்கு ஒரு முக்கியமான காரியம். நம்ம விசுவாசத்தை விட்டு வழிக்கு போகிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இச்சையடக்கம் ஒரு முக்கியமான காரியம். அது நம்ம விசுவாசத்தை விட்டு ஆண்டவரோட உறவை விட்டு வழிக்கு போய் செய்யுது. அதை நம்ம இந்த நாட்களில் சிந்திக்க போகிறோம். எப்படி இச்சையடக்கம்லாம் வாழ்ந்ததுனால அநேகர் எப்படி விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க, அப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது குறித்து நான் உங்களோடு பேசுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். முதலாவதாக இச்சையடக்கம், முதல்ல எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலுமே அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். முதல்ல நீதியை குறித்து பார்த்தோம். நீதி என்னன்னு சொன்னேன், ஆண்டவர் விரும்புவதை செய்வது தான் நீதி. இப்போ இச்சையடக்கம் என்றால், இச்சையடக்கம்னா என்ன? இச்சையடக்கம் என்றால் என்ன? இச்சையடக்கம்னா ஆசையை அடக்குவது. ஆசை எல்லாத்துக்குமே இருக்கணும். அது ஒரு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அது நம்ம கட்டுப்பாட்டை விட்டு தாண்டி போச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காரியத்தை கொண்டு வந்து விடும். அதான் நம்ம வேதம் நிறைய பழைய ஏற்பாடு காலத்திலேருந்து புதிய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு ஆசையை வந்து ஒரு அநேக ஆசையை கட்டுப்படுத்தாதனால, அடக்காதனால அநேக பாவங்களை விழுந்துடுறாங்க. இச்சையடக்கம் ஒரு மிக ஆவியின் கனிகளில் ஒரு முக்கியமான கனி இச்சையடக்கம். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை குறித்து இதனால் நான் உங்களோடு பேசுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். எதற்காக நம்ம இச்சையடக்கமாக இருக்கணும்? எதற்காக நம்ம இச்சையடக்கமாக இருக்கணும்? நமக்கு என்ன கிடைக்குது? உலகப்பிரகாரமாக நமக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைக்குது. இந்த இச்சையடக்கத்தை நம்ம வாழ்கிறதுனால நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆவிக்குரிய காரியமாக நம்ம சந்தோஷம் இருக்குது. இச்சையடக்கம் நம்ம வாழ்கிறதுனால அழிவில்லாத கிரீடத்தை பெற 1 கொரிந்தியர் 9:25 நாம் அந்த நம்ம நோக்கம் என்னது? பந்தயசாலையில் ஓடுகிறவங்க எல்லோரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எப்படி ஓடணுமா? அவங்க எதுக்காக ஓடுறாங்க? அந்த வாசிங்க 1 கொரிந்தியர் 9:25. அவங்க என்ன செய்கிறாங்க? அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக இச்சையடக்கமாக இருக்காங்க. ஒரு விளையாட்டு வீரனோ, ஒரு போட்டிகளில் பங்கு பெறுகிறவனோ சாதாரண எல்லாத்துலேயுமே அவன் செஞ்சிட மாட்டான். உணவு கட்டுப்பாடு இருக்கும், அவன்ட்டு உணவில் ஒரு இச்சையடக்கம் இருக்கும், பலவிதமான எல்லா காரியத்திலுமே ரொம்ப இச்சையடக்கமாக இருக்கும். எதுக்காக இருக்கிறான்? அந்த அழிவுள்ள கிரீடம். அவன் அந்த பந்தயத்தில், அந்த ஒரு போட்டியிலையோ, ஒரு ஓட்டப்பந்தயத்திலேயோ, ஒரு கிரிக்கெட் விளையாட்டுலேயோ, ஒரு சர்க்கிள், எந்த விளையாட்டாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு இச்சையடக்கம், உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் உண்டு. அப்படி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அது கோட் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் பவுல் கோட் பண்ணும்போது, அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கே அப்படி இருந்தால் நாம் என்ன கிரீடத்தை பெற போகிறோம்? அழிவில்லாத பாடணும். வெண்ணங்கி, பொன்மூடி, வாத்தியம், மேல் வீட்டில் ஜெயக்கொடியோட ஆண்டவர் நம்ம துதிக்க போகிறோமே, எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்படிப்பட்ட கிரீடத்தை பெறுகிற நம்ம எவ்வளோ ஒரு எச்சரிக்கையாக நம்ம ஒரு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிடுகிற காரியத்தை நான் பார்க்க முடியும். அழிவில்லாத கிரீடம் நம்ம பெறப்போகிற கிரீடம் என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம், நித்திய கிரீடம், நீதியின் கிரீடம். அப்போஸ்தலர் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அது நீதியுள்ள நியாயாதிபதி எனக்கு தருவார். விசுவாசத்துக்கு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை கர்த்தருக்கு பிரியமாக முடிக்கணும், விசுவாசத்தை நம்ம காத்துக்கோ. அப்போ தான் நீதியின் கிரீடம். நம்ம மனம் போனபடி போழ்ந்து மனம் போனபடியெல்லாம் வாழ்ந்துட்டு ஆண்டவர் நீதியின் கிரீடம் தருவார்? தரமாட்டார். வேதம் அப்படி தான் சொல்லுதுங்க, நான் சொல்லலைங்க. நீதியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், நித்திய கிரீடம் ஆண்டவர் தரப்போகிறாருங்க. அப்படிப்பட்டது நம்ம எழுந்து போய் அதுக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9:27 ஆகாதவன், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9:27. அவர் பாருங்கள், மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவன் என்ன செய்கிறாரா? சரீரத்தை கட்டுப்படுத்துகிறாரு, ஒரு அடக்கம் ஒடுக்குறாரு, ஒடுக்கி சரீரத்தை ஒடுக்குறாரு. எதுக்கு ஒடுக்குறாரு? பந்தய பொருள். அந்த பந்தய பொருளை இழந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் அநேக அவருடைய பெருமைகள்லாம் பயங்கரமான காரியம், அவருடைய காரியம் நிறைய காரியம் சொல்லுவார். சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேங்க? குப்பையா என்றேன். எதுக்குங்க? எதுக்கு குப்பையா என்றாரு? என்னுடைய நோக்கம் பூராமே அங்கே தான். என்னுடைய நோக்கம் பூராமே பரலோகம் தான், ஆண்டவருக்கு பிரியமான செய்கிறது தான். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையா என்றுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட
காரியத்தை குறித்து அந்த நாட்கள் நம்ம சிந்திக்க போகிறோம். இச்சை அடக்கம்னா என்ன சொன்னேன்? இச்சை அடக்கம்னா என்ன சொன்னேன்? இச்சையை நம்ம ஆசை உணர்வுகளை நம்ம என்ன செய்யணும்? அடக்க வேண்டும். அப்படி அடக்காமல் போய்ட்டால் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே சிக்கி விடுவோம். அதுதான் நம்ம வேதத்தில் அநேக காரியங்கள் நம்ம அதை குறித்து நம்ம சொல்ல முடியும். நம்ம இன்றைக்கு ஊழியர்கள் வட்டாரத்திலையும் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அநேக மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி ஆணுடைய உறவை விட்டு போய்விட்டதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இது எதுக்காக சொல்கிறேன்? அவர்களை குற்றப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. அப்படி அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இந்த இப்படிப்பட்ட காரியம். இதில் விழுந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் மீண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான காரியம்னு சொல்லி நம்ம வேதத்தில் அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காட் டிவின்னு சொல்லி நம்ம டிவி பார்க்குறவங்களுக்கு தெரியும். காட் டிவி பார்த்துருக்கீங்களா? காட் டிவின்னு சொல்லி இன்னும் உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அந்த டிவி. காட் டிவின்னு சொல்லி அதோடைய ஸ்தாபகர், அவருடைய பேர் ரோரி அலெக்ஸ். அவர் பேர் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான், மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனிதன். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அப்படிப்பட்ட டிவி ஆரம்பித்தவர். 25 வருடத்திற்கு மேலாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு மனிதர், பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு மனிதர். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் சிக்கி ஜாஸ் டிவின்னு சொல்லி அந்த ஜாஸ் இசைக்குழுவில் உள்ள ஒரு பெண்ணோடு தவறான ஒரு தொடர்பு கொண்டு காட் டிவி, அந்த டிவியவே விட்டுட்டார். அந்த டிவியை விட்டுட்டு அவர் ஊழியத்தை விட்டுட்டு அந்த பெண்ணோட போயிட்டார். அப்போ இது எவ்வளோ ஒரு மோசமான காரியம் பாருங்கள். அப்போ அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டார். அது அந்த சம்பவத்தை நான் அந்த செய்தித்தாளில் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். எவ்வளோ பெரிய பரிசுத்தமான வாழ்ந்த ஒரு மனிதர். நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு தேவ மனிதர் அப்படி வாழ்ந்தார். ஆனால் அவர் மனம் திருந்தி அவர் ஆண்டவரை பாவத்தை உணர்ந்து அவர் அறிக்கையிட்டு திரும்ப ஆண்டவருக்கு வந்துட்டார். ஆனால் இவர் ரோரி அலெக்ஸ் அவர் அப்படி வந்தது மாதிரி நம்ம பார்க்க முடியல. எதுக்காக சொல்கிறேன்? அவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம் இந்த இச்சை வந்து அவ்வளோ ஒரு மோசமான காரியம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதம் அதுக்கு நம்ம எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, வேதாந்தத்தில் பழைய ஏற்பாடு சமூகத்தை நம்ம நிறைய சொல்ல முடியும். சிம்சோன் என்ற தேவ மனிதனை குறித்து நம்ம சொல்ல முடியும். அவன் மகா பராக்கிரமசாலி. நம்ம நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அவன் அங்கே ஒரு பெண்ணை பார்த்து அவன் சொல்கிறான் பாருங்க, என் கண்களுக்கு இன்பமானவள், என் கண்களுக்கு அவள் இன்பமானவள். நடந்த காரியம் என்னங்க? மகா பராக்கிரமசாலி பராக்கிரமத்தை இழந்து போயிட்டான். பராக்கிரமத்தை இழந்து அவன் எல்லா காரியத்தையும் அவன் இழந்து போயிட்டான். அவனுடைய எதிரிகள் அவனுக்கு பிடிச்ச போது முதல்ல கண்ணை தாங்க போடுவாங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். எதிரிகள் அவளை பிடிச்ச போது கண்ணை, ஏன் அவன் கண்ணு தான் அவனுக்கு ஆபத்து. என் கண்களுக்கு பிரியமானவள். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இச்சைகளில் உளுந்து ஆண்டவர் விட்டு விலகி போகிறாங்க. எவ்வளோ பெரிய கொடூரமான காரியம் பாருங்கள். பிசாசானுடைய கிரியை பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அநேகரை தூண்டுறான். வேதாகமத்தில் நிறைய சம்பவத்தை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இச்சையிலிருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது, அது ஒரு மிக ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் செய்தித்தாளில் பார்த்தா பலவிதமான காரியங்களை, இப்படிப்பட்ட தவறான உறவுகளை குறித்து நம்ம நிறையா பார்க்க முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விதத்தில் நம்முடைய காரணமாக இருந்தாலும் தவறான உறவுகள் அவங்க போகிறதுக்கு காரணம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிற போது தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம். தாவீது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது தாவீது அந்த அப்படிப்பட்ட பாவத்தை செய்யணும் அவர் திட்டமிடலை. யதார்த்தமாக பார்க்குறாரு, அதில் விழுந்துடுறாரு. ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்ததுக்கு தாவீது மட்டும் காரணம் இல்லை, அந்த பெண்ணும் காரணம். காரணம் என்ன? ஒரு பெண் குளிக்கும் போது அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு இதில் குளித்திருக்கணும். அவங்க பிறர் பார்க்கக்கூடிய அளவில் அவங்க குளித்ததுனால இது இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கிட்டான். இன்றைய நாட்களில் பெண்களுடைய உடைகள், அவருடைய நாகரிக கலாச்சாரங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சீர்கேடான நிலைமையில் இருக்குது. பிற மத மக்களை விட்டுலாம், கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட நிலைமைகள் காணப்படுது. ஆலயத்துக்கு வர்றவங்க எவ்வளோ ஒரு உடை என்பது மறைக்க வேண்டிய காரியங்களை மறைக்க வேணும். அப்படி மறைத்தால் தான் அதுக்கு பேர் உடை. ஆனால் இந்த நாட்களில் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் வெளியரங்கமாக காட்டுறதுனா அநேக இச்சைக்குள் உட்படுறாங்க. அநேக தவறான பாலியல் காரியங்கள் ஈடுபடுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இதை பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறோம்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எது எங்கள் சுதந்திரமே, நாங்கள் சுதந்திரம், நீ ஒழுங்கா போ, நீ ஏன் பார்க்குற அப்படிம்பாங்க. ஆனால் வேதம் நமக்கு அப்படி போதிக்கலைங்க. வேதம் அப்படி போதிக்கல. இச்சை அடக்கம், பெண்களுக்கு தகுதியான வஸ்திரம் அணியணும். தெளிவாக அப்போஸ்தலர் பவுல் தகுதியான வஸ்திரம் அணிந்து வர வேண்டும்.
இன்றைக்கு தகுதியான வஸ்திரம் அணியாமல், தகுதியான ஆடைகளை அணியாமல் அநேகர் வாழ்கிறதுனால இன்று நாட்களில் பாலியல் இது காரியம் பயங்கரமாக போயிட்டுருக்குது. இது எதற்காக நான் சபையில் பேசுகிறேன்னா, சபையை அந்த அளவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி சபையில் எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ போதகர்மார்கள், எத்தனையோ மிகப்பெரிய பரிசுத்தவான்கள்லாம் இதில் விழுந்து போயிட்டாங்க. அப்போ இது குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை மிக மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடும். பிரியமானவர்களே, இது திட்டமிட்டு செய்கிற யதார்த்தமாக நடக்கிற காரியம்தான். தாவீது விழுந்துட்டான். மகா தேவனுடைய இதயத்துக்கு பிரியமானவன்னு சொல்லி தாவீது குறித்து பார்க்குறோம். அந்த கஷ்டம் அவனுக்கு கடைசி வரைக்கும் வந்துச்சுங்க. அவனுடைய வாழ்நாள் முடிவு வரையும் தான் அந்த பாவத்தினால் விளைந்த விளைவு அவன் கடைசி வரைக்கும் அனுபவித்தான். எதுக்காக அவனை ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். யோசிப்பா ஜாக்கிரதையாக இருந்தா அப்படி மிகப்பெரிய ஒரு சோதனை வந்துச்சு, அவர் வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் அவன் விலகி ஓடினான். அதான் பவுல் சொல்கிறாரு, பாலியல் இச்சைக்கு விலகி ஓடு. தீமோத்தேயுவை எச்சரிக்கிறார். இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிக ஒரு அவசியமான காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய உணர்வுகளை நம்ம அடக்கி நம்ம ஆள்வதற்கு பழகிக்கொள்ளணும். அது நம்ம சாதாரணமாக முடியாது. அதற்கு தான் நம்ம வேதம் படிக்கணும், அதற்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அதற்கு தான் நம்ம சத்தியம் கேட்குறோம். இப்படி நம்ம கேட்கும்போது நம்ம உள்ள ஆண்டவர் பேசுவார். ஏனோ வந்தோம் வாழ்ந்தோம் அப்படி அல்ல. அப்படி நம்ம நீதியின் கிரீடத்தை பெற முடியாது. சாதாரண உலகத்தானே ஒரு கிரீடத்தை பெறுவதற்கு அவன் இச்சையடக்கமுள்ள நான் வாழும்போது மகா ஜீவ கிரீடத்தை பெற போகிறோம், நித்திய கிரீடத்தை பெற போகிறோம், நீதியின் கிரீடத்தை பெற போகிறோம். நம்ம எவ்வளோ ஒரு இச்சையடக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளில் அதிகமாக யாரும் இது குறித்து பேசுவதில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியங்களை சபைகளை மக்கள் விரும்புறதில்லை. எல்லாம் என் விருப்பப்படியே போதனை இருக்கணும், நான் விரும்புகிறபடியே போதிக்கணும்னு நினச்சா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். வேதம் நம்ம எச்சரிக்கிறது. வேதத்தில் அநேக எச்சரிப்புகள் இருக்குது. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்கு தான் ஆண்டோடைய உறவு, ஆண்டோடைய ஐக்கியம், ஆண்டோடைய பிரசன்னம். ஏன் யோசேப்பினால் எப்படி அதை தப்பிக்க முடிஞ்சிச்சு? யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கு விலகி ஓடுறான்னு பார்க்குறோம். கேள்வி சொல்கிறான் பாருங்க, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அவன் கேள்வி கேட்குறான். எப்படி முடிந்தது? தேவ உறவு, தேவ ஐக்கியம், தேவ பிரசன்னம், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு நாள் உயர்த்தும், நம்மளை ஒரு நாள் நம்ம உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். பழைய காலத்தில் கண்ணதாசனுடைய பாடல் நினைக்கிறேன், ஒரு பாடல், பழைய காலத்து பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு சொல்லி மிக ஒரு ஆழமான ஒரு தத்துவ பாடல் அது. திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம்? அருமையாக எழுதுற கண்ணதாசனுடைய வரிகள் மிக ஆழமான. எதுக்கு சொல்கிறேன்? கண் போன போக்கில் கால் போயிடுச்சுன்னா அவ்வளோ அழிவு. கால் போன போக்கில் மனம் போயிடுச்சுன்னா அழிவு. அதுக்கு பிறகு நம்ம திரும்பி வந்தாலும் அது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. என்னைக்கு பார்த்தாலும் அந்த பார்வை அப்படியே தான் இருக்கும். அன்றைக்கி அந்த பாவத்தில் விழுந்தவன் தானே இவன். இன்றைக்கி நம்ம தாவீதை குறித்து சொல்கிறோம்ல, அந்த ஒரே ஒரு பாவம் தான் தாவீது செய்தார். எப்படி அது ஒரு பாவத்தை தவிர வேதத்தில் அவர் பாவம் செய்தால் வேதத்தை ஆதாரம் இல்லை. ஆனால் அது ஒரு பாவம் இன்னைக்கு குத்திக்கிட்டு இருக்குல்ல, அதான் முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம். இதுக்கு தான் நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வரணும், இதுக்கு தான் ஆண்டவருடைய உறவுக்குள்ளே வரணும். நமக்கு சமாதானம், சந்தோஷம் இப்படி தான் நமக்கு கிடைக்கும், வார்த்தையின் மூலமாக தான் கிடைக்கும். இப்படி நம்ம வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியும். பாவத்தில் வாழ்ந்துட்டு, இச்சையில் வாழ்ந்துட்டு ஆண்டவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட இச்சையில் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இச்சை மிகப்பெரிய ஆண்டோடைய உறவை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்பதை வேத அடிப்பில் பார்க்கிற பிரியமானவர்களே, இந்த இச்சையை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நம்ம சுருக்கமாக உங்களோடு சிந்திப்பதற்கு நான் பிரியப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற பொழுது, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுன்னு சொல்லி அங்கே பவுல் சொல்கிற காரியத்தை பார்க்க முடியும். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், இருதயத்தில் இச்சைகளின்படி எவர்கள் நடக்கிறார்களோ அவருடைய வழிகளின் பலன் அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இச்சையின்படி நீ வாழ்ந்து நீ எப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா அதுக்குரிய தண்டனை உனக்கு இருக்குது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இச்சை யுத்தங்களையும் சண்டைகளையும் உண்டாக்குறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நாடுகளுக்கு விரோதமாக நாடு எதுக்கு போடுறாங்க? நான் பெரியவன், நீ பெரியவன், அந்த இச்சை, அந்த ஆசை, நாடு பிடிக்கிற ஆசை. அதனால நீங்கள் இவ்வளோ சண்டைகள் வர்ற காரணம் அதான், இச்சைகள் தான். இச்சைகள் சண்டைகளை வகுக்கிறது, இச்சைகளை யுத்தங்களையும் சண்டைகளையும் உண்டாக்குறதுன்னு சொல்லி யாக்கோபு அப்போவே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கார். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போமா?
நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த உபவாசத்தை குறித்து சொல்லும்போது, அந்த இச்சையின்படி நான் வாழ்கிறதுனால அந்த உபவாசமே ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டான்னு சொல்லி அங்கே குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகிறார், இச்சை ஒரு இச்சையான பார்வையே என்னை விபச்சாரக்காரனாய் மாற்றுகிறதுன்னு சொல்லி அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் போதிக்கிற காரியத்தை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இச்சை இவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இச்சை வசனம் செயல்பட முடியாதபடி நம்ம தடுத்து விழுகிறதுன்னு சொல்லி வசனத்தை நமக்கு கேட்குறோம். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு இச்சைகளான காரியங்கள் நம்ம உள்ளத்துக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னா கேட்குற வசனம் செயல்படாது, கிரியை செய்யாது. அதைத்தான் ஆண்டவர் போதிக்கின்ற பொழுது அந்த விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையை குறித்து அவர் அங்கே குறிப்பிடுகிறார். என்ன இச்சை? உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இப்படிப்பட்ட இச்சைகளால் வாழ்கின்ற பொழுது அந்த வசனமே செயல்படாதான். வசனத்தை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிறோம், ஆனால் வசனத்தை கேட்பதோடு மட்டுமல்ல அந்த வசனத்தை இப்படி நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம அனுகிறது. பிரியமானவர்களே, இச்சை இவ்வளோ பெரிய மோசமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் என்றால் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பிரிந்து அந்த இச்சையின்படி செய்கிறவன் ஒரு சமாதானத்தை வருவான், அவன் என்ன செய்யறான்? பிரிந்து போகிறான். அவன் என்ன செய்யறான்? பிரிவினை உண்டாக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான்னு சொல்லி அங்கே நீதிமொழியில் ஆக்கியவன் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட காரியங்களை வேதத்தில் கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவத்தையும் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்வேன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்பொழுது அங்கே சாலமோன் ஞானியை குறித்து பார்க்கும் பொழுது அவன் மிகப்பெரிய ஒரு ஞானி. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இல்லை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவரே அவன் மேலே கோபமாயிடுறார். ஆண்டவர் அவன் மேலே கோபமாயிடுறார். எதுக்காக ஆண்டவர் கோபமாகிறாருங்க? அவன் ஒரு இச்சை அடக்கம் இல்லாத ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்ததை குறித்து நம்ம அந்த பகுதியில் பார்க்க முடியும். அவனுடைய காரியத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு எத்தனை மனைவிகளாம்? 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளுமா. 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் வச்சிருந்த மனுஷன் அவன் அவ்வளவுத்த அனுபவித்த மனிதன். அவன் என்ன சொல்கிறான்? கடைசியில் என்ன சொல்கிறான்? எல்லாமே என்ன சொல்கிறான்? மாயின்னு சொல்லி அவன் சொல்கிற காரியத்தை நம்ம பிரசங்கில் பார்க்கணும். எல்லாம் அவன் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்காத காரியமே கிடையாது. என்னென்ன சந்தோஷம் இருக்கோ எல்லா இச்சைகளையும் அவன் அனுபவித்தவன். ஆனால் அப்படி அனுபவித்த அவன் என்ன சொல்லணுங்க? நல்லா இருக்குங்க, நான் எல்லாமே சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கேன், என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு, நான் சமாதானமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 12-13 அவன் சொல்லும்போது, நான் என் கண் இச்சத்தை ஒன்றே நான் என் கண்ணுக்கு தடை பண்ணலைங்க, எல்லா இச்சையும் நான் நிறைவேற்றினேன். ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை என்னங்க? எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. மனசுக்கு சஞ்சலம் ஆண்டோட. அது மட்டும் இல்லை, அவன் ஆண்டோடைய உறவை விட்டு பிரிந்து போயிட்டான். அவனுடைய அந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்க்கும்போது அவனுடைய மனைவிகள் என்ன செஞ்சிட்டாங்க? அவனுடைய ஆண்டோடைய உறவை விட்டு அவனை தள்ளி கொண்டு பாகாலை சேவிக்கக்கூடிய அளவுக்கு அவனை கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவரே நேரடியாக 2 முறை தரிசனம் கொடுத்த தேவ மனிதன் அவன். ஆண்டவருக்காக வைராக்கியமான மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டின தேவ மனிதன் அவன். அப்படி வாழ்ந்த மனிதன் அவன். அப்படி வாழ்ந்த மனிதன் கடைசியாக அவனுடைய நிலைமை என்ன ஆச்சுங்க? ஆண்டவருடைய உறவை விட்டு, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு பிரிந்து போயிட்டான். காரணம் என்ன? இச்சை. இன்னைக்கு இச்சையில் விழுந்து எத்தனையோ பேர் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க, சின்னாபனமாயிட்டாங்க. வாழ்க்கை மிக மோசமாகி போய்விட்டது பிரியமானவர்களே. எவ்வளோ பெரிய மோசமான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கக்கூடிய. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ ஒரு மோசமான காரியங்கள் இதனால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு விடுவோம். நம்முடைய சமாதானம் கெட்டு போகும், நம்முடைய சந்தோஷம் கெட்டு போகும், நிம்மதி கெட்டு போகும். ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய இச்சைகளை, ஆசைகளை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும். ஆசைகளை நம்ம ஆசையே இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். அதற்கு நம்ம கிறிஸ்தவர்கள் பழகணும். அது ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. இச்சை யாரால் உண்டாச்சு? இச்சை யார் உண்டாக்குனா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே பிசாசு ரொம்ப டெக்னிக்காக பேசினான். அங்கே ஆதியாகமத்தில் ஏவாளோடு பேசும்போது, ஆண்டவர் இந்த கனியை நீ புசித்தா நின்று செத்து போவன்றார். ஆண்டவர் சொல்கிறார். மரணம்னா என்னன்றதை பற்றி ஆண்டவர் சொல்லியிருப்பார். சாவுனா என்னன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதை விட, அந்த மரணத்தை விட
அவளுடைய இச்சை அங்கே மேலே போயிடுச்சுங்க. இச்சை பிசாசு சொல்கிறான், நீ சாகவே சாக மாட்ட. அந்த தொடர்ந்து பார்க்கும்போது அந்த கனி பார்வைக்கு இன்பமும், அது வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். பாருங்க, அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சான்? பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா. அவள் பார்க்கும்போது அந்த இச்சை வந்துருச்சு. பாருங்க, நடந்த காரியம் என்னங்க? தேவ உறவை விட்டு பிரிச்சிருச்சு அந்த இச்சை. எவ்வளோ பெரிய கொடூரமான காரியம் பார்த்தீங்களா? தேவனுடைய உறவு ஆண்டவரே துரத்துற அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே அவரை துரத்தி விட்ட காரியத்தை, தேவன் அவரை துரத்தி விட்ட காரியத்தை பார்க்க அந்த வசனத்தை தொடர்ந்து பார்க்க முடியும். காரணம் என்ன? இச்சை. எவ்வளோ ஒரு கொடூரமான காரியம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நம்ம எச்சரிப்பாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கான்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் துர் இச்சைன்னு சொல்லி அந்த இச்சையை குறித்து என்னென்ன இச்சை இருக்குது? துர் இச்சை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆசை இச்சை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாவத்தின் இச்சைகள். பாவத்தின் இச்சைகள். பார்வைக்கு நல்லது, புசிப்புக்கு இன்பம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உலகத்தால் உண்டான இச்சை. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எந்த அளவிற்கு நாம் சிந்தித்து நாம் செயல்படுகிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அகந்தையான வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளின்படி தந்திரமாய் பிடிக்கிறார்கள்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அகந்தையான வார்த்தை, மாம்ச இச்சை பேசி அவர் நம்ம வளைத்துக்குள்ளே பிசாசனம் செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாவமானது சகல இச்சைகளையும் நடப்பிக்கிறதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். ஏன் நான் இச்சைக்கிறேன்? பிசாசின் ஆளுகை செய்கிறான், பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அதனால எனக்கு இச்சை வருது. அப்போ நான் இந்த இச்சையை ஜெயிப்பதற்கு, நான் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் பலன் கேட்கணும் பிரியமானவர்களே. இந்த இச்சையை எப்படி ஜெயிக்க முடியும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இச்சையை ஜெயிப்பது எப்படின்னு சொல்லி அங்கே அவர் குறிப்பிட்டாரு. ஆவிக்கேற்றபடி நான் வாழ்ந்தோம், ஆண்டவரோடு ஆவியானவரோட உறவில், ஆவியானோட ஐக்கியத்தில் வாழ்கின்ற பொழுது மாம்சத்தின் நிச்சயம் நாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டுமே போராடி, மாம்சமும் போராடுது, ஆவியும் போராடுது. எது ஜெயிக்குது? ஆவி ஜெயிக்குதா, மாம்சம் ஜெயிக்குது? மாம்சம் தான் அநேகங்களை ஜெயிக்குது. காரணம் என்ன? ஆவியானவர் துணை இல்லை. ஆவியானவருடைய பிரசனத்தில் வாழ்கின்ற பொழுது நம்ம மாம்ச இச்சைகள் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம் பிரியமானவர்களே. இச்சையானது ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இச்சையானது ஆத்மாவுக்கு விரோதமாக போய் செய்கிறது. ஆத்மாவை நித்திய நரகத்துக்கு நேராக இச்சை கொண்டு செல்கிறது, நித்திய அழிவுக்கு நேராக நம்ம கொண்டு செல்கிறது இச்சை. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம விலகி இருக்க வேண்டும்னு சொல்லி நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. என்னென்ன இந்த கலாத்திய இச்சையை குறித்து சொல்கின்ற பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அநேக இச்சைகளை அங்கே அவர் குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பகை, விரோதம், கோபங்கள், சண்டைகள், பொறாமைகள், பலவிதமான இச்சைகளை அங்கே குறிப்பிடுறார். கடைசியாக சொல்கிறாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரே நோக்கம் நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன், ஆண்டவரோடு வாழக்கூடிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஆமாம், இச்சை அடக்கமுள்ளவர்களாக வாழ்வதற்கு வேதம் நம்ம எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. பகைகள், விரோதங்கள், கசப்புகள், இப்படிப்பட்ட காரியங்களாம் உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை வந்து ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். பாவத்தில் வாழ்ந்துதான் பாவத்தை அறிக்கை செய்யலாம், விட்டுறலாம். தாவீது அன்னைக்கு இச்சையில் விழுந்தார். உடனே 51ஆம் சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய உள்ளத்தினுடைய வேதனையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு ஆண்டவர் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு அவருக்கு புலம்பி தள்ளுற காரியத்தை பார்க்க முடியும். அப்படி ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என்னுடைய இப்படிப்பட்ட தீய சுபாவங்களிலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. இப்படி இச்சையானது பாவத்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். என்ன மரணம்? ஆத்ம மரணம், ஆத்ம அழிவு. ஆத்ம அழிவுக்கு நேராக இச்சை நம்ம கொண்டு சொல்லுவது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட செய்தியை ஃபெலிக்ஸ் கேட்டவுடனே பயந்துட்டான். ஃபெலிக்ஸ் பயம் வந்துடுச்சு. ஐயோ, இச்சை அடக்கமா? நான் படவமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பயணமாக வாழ்ந்து கொண்டு இருக்க இச்சை அடக்கத்தை பற்றி சொல்ல ஏற்றுக்கொள்ளலை.
அன்றைக்கு தவறை சுட்டிக்காட்ட அன்றைக்கி ஏறுவதுடைய தவறை யோவான் ஸ்நானன் சுட்டி காட்டும் போது தவறான காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அவன் சுட்டி காட்டும் போது அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை அவனுக்கு. ஏறுவது சிறைச்சேதம் பண்ணி போட்டாங்க. காரணம் என்ன? அந்த அப்படிப்பட்ட விடுபட முடியல அவனால். அவ்வளோ ஒரு மோசமான காரியம் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட இச்சைகளில் சிக்கி இன்றைக்கி அநேக சின்னாபின்னமாக போய் கொண்டிருக்கிறத இந்த நாட்கள் நாம் பார்க்க முடியும். நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி வேதத்தில் அடிப்படை பார்க்க பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இச்சை அடக்கம் பற்றிய போதனைகள் நம்ம கேட்கணும். இச்சை அடக்கத்தில் வேதத்தில் அநேக இதில் பின்வாங்கி போயிட்டாங்க. சிம்சோனை குறித்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தாவீதை குறித்து சொன்னேன். எத்தனையோ தேவ மனிதர்கள் இதில் பின்வாங்கி போயிட்டாங்க பிரியமானவர்களே. ஆராய்ந்து பொருளாசை என்ற இச்சையில் கேயாசி என்ற மனிதனை குறித்து நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இந்த கேயாசி என்ற மனிதனை குறித்து நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் வரக்கூடிய ஒரு தேவ மனிதனோடு வாழ்ந்து கொண்ட மனிதன். எலிசாவுக்கு அடுத்து அவன் தான் கேயாசி தான் அந்த ஸ்தானத்துக்கு வரணும். ஆனால் அப்படிப்பட்ட தேவ உறவிலே வாழ்ந்த ஒரு மனிதன் பண ஆசை என்ற இச்சை, பொருளாசை என்ற இச்சையில் சிக்கி அங்கே நாகமானுடைய பின்னால் ஓடினதால் நடந்த காரியம் என்னங்க? குஷ்டரோகியாய் மாறிப்போனான். காரணம் அவனுடைய இச்சை. தேவ உறவை விட, தேவ ஐக்கியத்தை விட, தேவ பிரசன்னத்தை விட, தேவ ஊழியருடைய பாதத்தை விட, அவருடைய வார்த்தையை கேட்பதை விட அவனுக்கு உலக ஆசை, உலக பொருட்கள் விட அவனுக்கு பாசம் வந்துருச்சு. அந்த அளவு கவர்ச்சிக்கும், அது இச்சையானது கவர்ச்சிக்கும். அது ஏதோ ஒரு நம்ம வெறுக்கத்தக்க காரியமாக இருக்காது, அது கவர்ச்சிக்கும். எவ்வளோ அப்படித்தான் கவர்ச்சித்தது, அந்த இச்சை கவர்ச்சித்தது. விழுந்தாங்க. இன்னைக்கு பாவத்தில் விழுந்து இன்னைக்கு உலகமே பாவத்துக்குள்ளே போகிற அளவுக்கு போயிடுச்சு. காரணம் இச்சைகளுக்கு நம்ம விலக்கி நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேதம் நமக்கு எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. சங்கீதம் 78 சங்கீதத்தில் 30ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். அவர்கள் இச்சிக்கிறாங்க, எங்களுக்கு காடை கொடு, அந்த வெறும் மண்ணா அவங்களுக்கு பத்தாது, இறைச்சி வேணும் இச்சிக்கிறாங்க. நடந்த காரியம் இறைச்சி கொடுத்தார், ஆண்டு இறைச்சியை கொடுத்தாரு, அத்தனை பற்றி அழிச்சு போட்டார், வனாந்தரத்தில் அழிச்சு போட்டார். ஏன் காரணம்? இச்சையின் அந்த இச்சையுடைய வல்லமை அவ்வளவு ஒரு பவர் உள்ளது. அது அழிவுக்குனாக நம்ம நடத்தி சென்று விடும் பிரியமானவர்களே. நம்ம எந்த அளவுக்கு அதை குறித்து விழிப்புணர்வாக இருக்கிறோம்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. 78, 29, 32 வரைக்கும் பார்க்கும்போது தேவ கோபம் அவர் மேலே வந்து சங்காரம் பண்ணி போட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 78ஆம் சங்கீதத்தை அதை குறித்து நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஆனால் இது பார்ப்போமா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் நம்ம ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதா? நம்ம உணர்வடையாமல் இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியில், வாலிப பெண்கள் மத்தியில் பார்க்கும் அநேக தவறான காரியங்கள் போயிட்டுருக்குது. காரணம் என்ன? இச்சை அடக்கம் இல்லை. சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்குது, டிவி மீடியாஸ் ஒரு பக்கம் இச்சையை தூண்டுறாங்க, செல்ஃபோன் ஒரு பக்கம் இச்சையை தூண்டுது, பலவிதமான காரியங்கள் எல்லாமே இன்றைய வாழ்கின்ற உலகத்தை இச்சையை தூண்டுகிறதா தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களாய நாம் அதற்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக்கொள்வது மிக மிக அவசியம். தேவ உறவை நம்மை விட்டு பிரித்து விடும். தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவோம். தேவ சமாதானத்தை இழந்து போய் விடுவோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. என்ன ஆகும்? 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் இச்சையுள்ளவரான இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, கொடுத்தார், ஆனால் அழித்து போட்டார்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் நம்ம வாழ்கின்ற கடைசி நாட்களில் அநேகர் போதனைகள்லேயே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிற போது போதனைகள்லேயே அவங்க பிரியத்திற்கு அவங்க இச்சைக்கேற்ற போதனைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி நான் இதே மாதிரி இப்போ பேசணும்னா யாருக்கும் பிடிக்காதுங்க. என்னை பெரும்பாலும் பாஸ்டர் தான் மாதம் கூப்பிட்டுட்டு இருக்காரு, ஆனால் அநேக என்னை வந்து விரும்பி கூப்பிட்றதில்ல. ஏன்? இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துறேன். பாவத்தை கண்டிக்காமல் நம்ம பரிசுத்தமாக வாழாமல் ஆண்டவை தரிசிக்க முடியாதுங்க. அந்த பாவ உணர்வு இல்லாமல் நம்ம ஆண்டோடைய உறவுக்குள்ள வர முடியாது. அது ஒன்று தான் தடை. ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி அவர் செய்தி மந்தமாகலை. அங்கே பாவம் தடையாக நிற்கிது. பலவிதமான பாவங்கள் தடையாக நிற்கிது. அப்படிப்பட்ட தடைகள் அகலாமல் நம்ம ஆண்டவர் தரிசிக்க முடியாது. வெறுமே பாட்டு பாடி 2 பாட்டு ஆராதிச்சு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தா தான் ஆண்டவர் கேட்பார். அதான் ஃபெலிக்ஸுக்கு பவுல் போதிச்சார். நீதியை குறித்து போதிக்கும்போது பயந்துட்டா பயம் வருதுங்க. இன்றைக்கி பயமே ஏன் பயம் வருது? இன்றைக்கி ஏன் இதை போதிக்கல, சபையில் போதிக்கல? பயம் வரும். பயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது.
பிடிக்காது. ஆனால் வேதம் நமக்கு ஆலோசனை தெரியும். நம்ம அழிப்பதற்கல்ல, நம்ம உருவாக்குவதற்கு. ஒரு கல்லானது அதில் உள்ள தேவையற்ற பாகங்களை தட்டி எடுக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு அழகான சிற்பமாக எப்படி மாறுகிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை. தேவையற்ற காரியங்களை நம்ம அகற்றணும். அகற்ற நம்ம ஆண்டவர் போல பிரகாசிப்போம், ஆண்டவர் போல மாறுவோம். நம்ம ஆண்டவரை தரிசிக்க போகிறோம், மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தரிசிக்க போகிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்மளை மீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு, அவர் முகமாக தரிசிக்க போகிறோம். அப்போ நம்ம எப்படி வாழணும்? அவர் பிரதிபலித்து வாழணும். அது வேதம் நமக்கு தான் போதிக்குது. அப்படி வாழணும் பிரியமானவர்களே. அப்படி வாழ்வது எப்படி? ஒரே நாளில் முடியாது. ஒரே நாள் அதுக்கு தான் வேதம் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவனுடைய பாதத்தில் உட்காந்து தியானிக்கணும். இதெல்லாம் கிறிஸ்தவ வட்டாரங்கள் போதனைகளே இல்லை. வேதம் நம்ம எச்சரிக்கிறது பிரியமா. இது நம்ம உருவாக்குவதற்காக, நம்ம நன்றாக வாழ. இது வேத போதனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பக்கம் இருந்தாலும் இது நாம் நல்லா இருக்கணும். நான் ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் எனக்குள்ளே சமாதானமாக இருக்க முடியாது. நான் தவறான காரியத்தை செய்து கொண்டு நான் தேவ உறவில் இல்லாட்டாலுமே நான் சமாதானமாக இருக்க முடியாது. சாதாரண சமாதானமே கிடைக்காது. அதான் வேதம் நமக்கு அர்த்தம் சொல்லுது. நம்ம நல்லா இருக்கணுன்றது ஆண்டவர் கட்டளையை வகுத்து கொடுத்துருக்காரு. நம்ம சமாதானமாக வாழணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். அதுதான் ஆண்டவர் வகுத்து கொடுத்துருக்காரு. நாம் நல்லா இருக்கணும், அது ஆண்டவருடைய பிரியம். இந்த ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு பக்கமாக தான் நாம் அதில் நல்லா இருக்கிறோம். அதுதான் முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நீதியின் கிரீடத்தை பெற போகிறோம், அழிவில்லாத கிரீடத்தை பெற போகிறோம், நம்ம இச்சை அடக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட இச்சையிலிருந்து எப்படி ஒரு மனிதன் விடுபடுவது என்பதை மட்டும் நான் சுருக்கமாக உங்களோடு சொல்லிவிட்டு அவனுடைய வார்த்தையை முடிப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். இச்சை அடக்கம் பற்றிய போதனைகளை குறித்து கேட்டோம். இச்சை என்ன செய்கிறது என்பதை குறித்து கேட்டோம். இச்சை யாரால் உண்டானது என்பதை குறித்து. இச்சை யாரால் உண்டானது? இச்சை பிசாசால் உண்டானது. இச்சை என்ன செய்யுது? ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது. ஆத்மா ஈடேறாதபடிக்கு, ஆத்மா ஆண்டவர்களோடு உறவு கொள்ளாதபடிக்கு தடை செய்கிறது. இச்சையை விபச்சார பாவத்திற்கு தூண்டுகிறது. மாம்ச இச்சையை விலக சொல்லி நம்ம எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. இச்சை அநேக சண்டைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இன்றைக்கு அநேகர் பதவி ஆசை, பொருளாசை, இதெல்லாம் காரணம் என்ன? அவருடைய இச்சைகள் தேவ உறவை விட்டு பிரிக்குது பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம எந்த அளவிற்கு ஆண்டோடைய உறவுக்குள்ளாக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட இச்சையின்படி வாழ்ந்த நமக்கு என்ன நினைக்குமா? கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை என்ன செய்திருக்காங்களா? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நான் கிறிஸ்துவ உடையவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். சிலுவையில் அது சந்தோஷம் நமக்கு. கிறிஸ்துவனுடைய ஒருத்தங்க ஆசை இச்சைகளை சிலுவையிலே அரைந்திருக்கிறான்னு சொல்லி நான் பார்க்குறேன் பிரியமானவர்களே. எபேசியர் 4:22 இச்சையினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எபேசி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிற. எப்படி கலைந்து போட முடியும்? இச்சையை நம்ம எப்படி கலைந்து போட முடியும்? அதுக்கு தான் தேவ உறவு, அதுக்கு தான் தேவ ஐக்கியம், அதுக்கு தான் வேதவசனம் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அறிக்கையிடணும். அப்படி நம்ம செய்கின்ற நம்ம உள்ளத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு சமாதானம் வரும் பிரியமானவங்களே. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அந்த சந்தோஷம், சமாதானத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஒருவேளை நம்ம கவலைப்படலாம், கஷ்டப்படலாம், தேவைகள் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த பாவ விடுதலின் சந்தோஷம், அந்த பரிசுத்த வாழ்வை குறித்த சந்தோஷம், அந்த நித்திய ஜீவனை குறித்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை தான் நம்ம அனுபவிக்க சொல்லி வேதம் நமக்கு திரும்ப திரும்ப போதிக்குது. ஆவுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. அந்த சந்தோஷத்தை அத்திமரத்தை துளிரில் அவன் வாழ்க்கையில் எல்லாமே எதுவுமே இல்லைங்க. ஆவு சொல்கிறார், என் வாழ்க்கையில் அத்திமரத்தில் காய் காய்க்கலை, திராட்சை செடியில் பலன் இல்லை, ஒலிவ மரத்தில் ஒன்றும் பலன் இல்லை, மந்தையில் என் ஆடு இல்லை, தொழுவத்தில் மாடு இல்லை, எல்லாமே வாழ்க்கையில் இல்லைங்க. ஆனாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். எப்படி முடியுங்கிறது? அதுதாங்க கர்த்தர் தருகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழிகள் நடக்கணும், இச்சை அடக்கமுள்ளவர்களாக வாழணும், ஆண்டவர் போதிக்கிற அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவர் வார்த்தையை நம்ம வாஞ்சையோடு ஆசையோடு கேட்க அந்த ஒரு வாஞ்சை யாருக்கு வரும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும். எல்லாத்துக்கும் வந்துடாது, அந்த ஆசை வராது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும், ஆண்டோடைய உறவில் வாழ்கிறவங்களுக்கு வரும், ஆண்டோடைய ஐக்கியத்தில் வாழ்கிறவங்களுக்கு இந்த ஆசை வரும், அந்த விருப்பம் வரும். ஆண்டவர் பிரியப்படுத்தி வாழணும், ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்காது. அந்த யோசனை பார்த்தா சரி, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு கேள்வி கேட்குறான். ஆண்டவர் பார்த்துக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். என் பிள்ளை இன்னைக்கு தப்பு செய்யறானா அவர் வேதனைப்படுவார்.
ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார் பிரியமானவர்களே. நம்ம சமாதானம் சந்தோஷத்தை ஆண்டவர் தரும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அங்கே தடை நிற்கிது, அங்கே தடை இருக்குது. தடை மாறணும், பாவங்கள் அகற்றப்படணும். அதான் வேதம் போதிக்கிற போதனை பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து இப்படிப்பட்ட பழைய மனுஷனை நாம் கலைந்து போட வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 4:22 பார்க்குறோம். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 4:8 பார்க்கும்போது அது அங்கே அவர் சில அநேக காரியங்களை இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம எப்படி இச்சையிலேருந்து இச்சைன்னு சொல்லிட்டோம், அது மிக மோசமானு சொல்லிட்டோம், அது பிசாசு தூண்டான்னு சொல்லிட்டோம். ஆனால் இதுலேருந்து எப்படி ஜெயிக்க முடியுமா? அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறிப்பிட்ட காரியம் பிலிப்பியர் 4:8 பார்க்கும்போது என்னுடைய சிந்தனைகள் அவங்க சொல்கிறாரு. நான் என்னத்தை சிந்திக்கிறதுங்க? பணம் சம்பாதிக்க சிந்திக்கிறதா, வேலையை குறித்து சிந்திக்கிறதா? அங்கே சிந்தனை சொல்கிறா பாருங்க. என்னத்தை சிந்திக்கணுமா? உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு வந்துருச்சுன்னா இப்படிப்பட்ட இசையை நான் என்ன செய்ய மாட்டேங்க, உழமாட்டேன். வேதனை கொடுக்குற ஆலோசனை பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, இப்படி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:9 வாசிங்க. இப்படி நான் சிந்திக்கிறதுனால என்ன நடக்குதான்? அப்பொழுது பிலிப்பியர் 4:9 சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுமா? உண்மை உள்ளவர்களை சிந்திக்கணும், ஒழுக்கம் உள்ளவர்களை சிந்திக்கணும், நீதி உள்ளவர்களை சிந்திக்கணும், கற்புள்ளவர்களை சிந்திக்கணும், அன்புள்ளவர்களை சிந்திக்கணும், புண்ணியத்தை சிந்திக்கணும், புகழை சிந்திக்கணும். இப்படிப்பட்ட சிந்தனை என் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா சமாதானத்தின் தேவன் என்னை விட்டு போக மாட்டாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சமாதானம் என்னோட இருப்பார். அவர் போக முடியாது. ஏன் முடியாது? அவருக்கு பிரியமானதை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய சிந்தனைகள் எதை குறித்து நான் சிந்திக்கிறேன்? தவறான காரியத்தை குறித்து பார்ப்பதை குறித்து சிந்திக்கிறேன்னா, தவறான செயல்களை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன்னா, அடுத்தவர்கள் குறித்த பொறாமையோடு, கசப்போடு, வெறுப்போடு என்னுடைய சிந்தனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? முக்கியமான சிந்தனைகள் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட சிந்தனைகளை நான் வாழ்கின்ற பொழுது நாம் இச்சையை ஜெயிக்க முடியும்னு சொல்லி வேதம் போதிக்கிறது பிரியம். என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சிந்தனைகள் வாழ்க்கையில் காணப்படுதா? புண்ணியத்தை சிந்திக்கிறோமா, ஒழுக்கத்தை சிந்திக்கிறோமா, நீதியை சிந்திக்கிறோமா, நியாயங்களை சிந்திக்கிறோமா? இன்றைக்கு அதெல்லாம் இல்லவே இல்லைன்ற நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களில் இப்படிப்பட்ட போதனைகளே இல்லை. ஆண்டோட நீதி, பாவம் செய்தால் மிகப்பெரிய தண்டனை இருக்குது, மிகப்பெரிய ஒரு அழிவு இருக்குது, நித்திய அழிவுக்கு நேரம் போயிடுவ, பாவத்திற்கு விரோதமாக ரத்த சிந்தத்தக்க போராடணும், அவ்வளோ பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். ஆனால் பாவத்தை குறித்த போதனைகள் இல்லை. பரிசுத்தமாக வாழாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு. பரிசுத்தம் மிக ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவருடைய சித்தம் அது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். அது பரிசுத்தத்தை நான் விரும்பாமல் எனக்கு எல்லாம் ஆண்டவர் தரணும்னு சொல்லி தரமாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணும். அது பரிசுத்தத்தை யார்? பரிசுத்த ஆவியானவர் தர்றாரு. எப்படி அறியுது? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறேன். வெறும் விசுவாசம் மட்டுமல்ல, என்னுடைய செயல்களில் காட்டுறேன், என்னுடைய குணங்களில் காட்டுறேன், என்னுடைய பண்புகளில் காட்டுறேன். நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேன், என்னை பார்க்குறவங்க எப்படி சொல்கிறாங்க, இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறாங்க, எப்படி இருக்க முடியுது அவரால்? ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கணும் பிரியமானவர்களே. அப்படி ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது அது பரிசுத்தம், ஆண்டவர் விரும்புகிற நீதி. ஆண்டவர் விரும்புகிற நீதி நான் என்ன சொன்னேன்? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்வதுதான் நீதி. அதான் நீதி, அதான் ஆண்டவருடைய நீதி. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும்னு சொல்லி நாம் வேதத்தை அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய மனம் போகிறதா? அது ஒரு முக்கியமான கேள்வி பிரியமானவர்களே. ஆண்டவர் வெறுக்கிற காரியம் மிக ஒரு முக்கியமான காரியம் இச்சை. இப்படிப்பட்ட இச்சையில் அநேகர் தேவ உறவு விட்டு போயிட்டாங்க. அதான் மிக முக்கியமாக. அதான் நான் உங்களுக்கு பெரிய தேவ மனிதர்களை குறித்து நான் சுட்டி காட்டினேன். அவர்களை குற்றப்படுத்துவதற்காக இல்லை, அப்படி அவ்வளோ மோசமான காரியங்கள் என்பதை குறிப்பதற்காக நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்டின பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமோ? ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கான்னு சொல்ல விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகள் எதை குறித்து சிந்திக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் யார் இந்த இச்சையில் சிக்குவாங்களா? யார் இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:4 பார்க்கும்போது தேவனை அறியாத அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவங்க சிக்குவாங்க. ஆனால் நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறோம், தேவ உறவில் வாழ்கிறோம்னு சொல்கிறோம், தேவனை நேசிக்கிறோம்,
தேவனுக்காக அநேக காரியங்களை செய்கிறோம், தியாகமாக செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமபாக கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம், பலவிதமாக காரியம் செய்கிறோம். ஆனால் தேவனை நாம் அறிந்தோம் என்றால் இப்படிப்பட்ட மோக இச்சைகளுக்குள்ளே உட்பட மாட்டோம் என்று சொல்லி வேதம் நமக்கு மிக மிக தெளிவாக எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இது எப்படி முடியும்? அது யோசேப்பு குறித்து நான் சொன்னேன். ஆதியாகமம் 39 வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்பு ஆண்டவரும் கூட தான் முடியுங்கிறது. முடியாத காரியத்தை வேதத்தில் ஆண்டவர் எதையுமே தரலைங்க. எல்லாமே முடியும். ஆனால் எப்போ முடியும்? ஆண்டவரோடு நாம் வாழ்ந்தால் முடியும். ஆண்டவருடைய உறவுக்குள்ளே, ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ளே வாழ்ந்தால் முடியும். அதான் பிரியமான மிக முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. 1 பேதுரு 4 வசனத்தில் நம்ம இச்சையின்படி பிழைக்காமல் தேவ சித்தத்தின்படி பிழைத்தால் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்போம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. நாம் இச்சையின்படி வாழாமல் தேவ சித்தம் என்ன? நன்மை செய்வது தேவ சித்தம், சத்துருவை சிநேகிப்பது தேவ சித்தம், பாவத்திற்கு விரோதமாக ரத்தம் சித்தத்தக்க போராடுவது தேவ சித்தம். போராட்டம் இருக்குங்க. போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. போராட்டம் இருக்கும். ஆனால் நம்ம தனியாக போராடலை. நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் வெற்றி தருவார். ஜெய கிறிஸ்து வெற்றி தருவார். நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், பாதுகாத்துக் கொள்வார். எப்போ? நம்ம அவரோடு வாழ்கின்ற பொழுது, அவருடைய உறவுக்குள்ளாக, அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கை இருக்குதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அசுத்த 2 பேர் 10 வசனத்தை பார்க்கும்போது அசுத்த இச்சையோடு நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணினார்கள் சொல்லி அங்கே அவர் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். அசுத்த இச்சைகள் நாம் நடக்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் கர்த்தத்துவம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமையை நம்ம அசட்டை பண்ணுறோம். ஆண்டவர் அசட்டை பண்ணுறோம். ஆண்டவர் அசட்டை பண்ணி நான் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருக்க முடியாதுங்க. சந்தோஷமாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? அன்றைக்கு ஏவாள் பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது கண்டாங்க, இச்சித்தாங்க, மிகப்பெரிய பாவத்தில் விழுந்து போனாங்க, தேவ உறவை இழந்து போனாங்க. அன்னைக்கு சாலமோன் மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய கண்களை இச்சித்ததை எதையுமே தடை பண்ணலங்க. எதையுமே தடை பண்ணல. எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்றார். அவருடைய அவரை மாதிரி வாழ்க்கை அனுபவிச்சவன் யாருமே கிடையாதுங்க. நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். 1000 பேர் கல்யாணம் பண்ணுவேன், 700 மனைவி, 300 மனைவி. அப்போ அந்த காலத்தில் சட்டம் வச்சிருந்துருக்காங்க. யோசித்து பாருங்கள். ஒரு 1000 பேர் ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணால் எப்படி இருந்திருப்பான்னு. அதனால தான் அவன் அநேக வரிகளை போட்டு மக்களை துன்பப்படுத்தி பல கஷ்டங்களை மக்கள் கொடுத்தான். காரணம் என்ன? அந்த இச்சை. அது மட்டும், அந்த இச்சையினால் அந்த ராஜ்யமே பிரிஞ்சு போச்சு. தேவ உறவை இழந்து போனான். அவனுக்கு பிரிவதாக ராஜ்யம் 2ஆக பிரிந்து போனது. காரணம் என்ன? மிகப்பெரிய ஒரு இச்சை பிரியமானவர்களே. இச்சையில் சிக்கின சிம்சோனை குறித்து நாம் சிந்தித்தோம். கண்களின் இச்சை, பாவத்தை கண்ணை பிடிங்கிட்டாங்க, கண்ணே போயிடுச்சு. தாவீதை குறித்து சிந்தித்தோம். கண்களின் இச்சை, விழுந்து போயிட்டான் தேவ மனிதன். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எந்திரிச்சு நிற்கலாமா? ஒன்றும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இப்படிப்பட்ட இச்சைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது. இச்சையின்படி நடந்தால் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு சொல்லி யாக்கோப்பு 4 வசனத்தை பார்க்குறோம். இச்சையின்படி செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு சொல்லி பார்க்குறோம். மார்க் 4 வசனத்தில் இச்சை வசனம் செயல்படாதபடிக்கு நம்ம தடுத்து விடுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இச்சையான பார்வை என்னை விபச்சாரக்காரனாக மாற்றுதுன்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக எவ்வளவோ விண்ணுலக மேன்மையெல்லாம் துறந்து இன்றைக்கு பூமியில் மனிதனாக வந்து அவதரித்து நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக, நம்மை இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களிலிருந்து விடுவிப்பதற்காக ஆண்டவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் இப்படிப்பட்ட இச்சைகளை விட முடியாது, பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை நான் தவறி வாழ்ந்திருந்தால் கூட தப்பு இல்லை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கட்டலாம். ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் போதுமானவர். ஒருவேளை உலக மக்கள் நம்ம மன்னிக்காமல் போகலாம், நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம ஆண்டவர் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகாதபடிக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரத்தில் மனஸ்தாபப்பட்டு நம்ம ஆண்டவரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை மாற்றி நம்மை பரிசுத்தமான நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற பிரியமானவர்களே. அந்த ஃபேலிக்ஸ் பயமடைந்தது காரணம் இச்சை. இவ்வளவு பெரிய வேதத்தை பார்க்க இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு நேரம் குறுகிய காலமாக இருப்பதனால நான் சுருக்கமாக வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் இப்படிப்பட்ட இச்சையில் சிக்கி ஆண்டோடைய உறவை, ஆண்டோடைய ஐக்கியத்தை இழந்து போனாங்க. நம்ம எச்சரிப்பாக இருக்குவது ஆண்டவர் நமக்கு போதிக்கிற போதனை. பிரியமானவர்களே, இந்த நாட்களில்
இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம சபை விலகி இருக்கணும். உலகத்தான் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறான். நம்ம உடை உடுத்துவதில், நம்ம பிறரோடு பழகுவதில், நம்ம ஒரு கட்டுப்பாடோடு நம்ம வாழ்வதற்கு வேதம் நம்ம போதிக்கிறது. பிரியமானவர்களே, வஸ்திரத்தை குறித்து வேதம் தெளிவாக தகுதியான வஸ்திரம். நீங்கள் வாலிபர்லாம் பார்க்கும்போது கிழிச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க. கிழிச்சு போட்டு ஃபேஷன் சொல்கிறாங்க. பிசாசு அந்த அளவுக்கு தூண்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா, ஒப்பு கொடுப்போமா ஆண்டவருக்கு பாத்தில். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, உங்களுடைய உறவு, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் ஆண்டவரே இது சுய முயற்சியில் எங்களால் முடியாது. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இருந்தால் மட்டுமே நாங்கள் இச்சையை ஜெயிக்க முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையில் அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை அடையணும். ஆண்டவரே, சத்தியம்னா விடுதலை ஆக்கும். சும்மா இல்லை, சத்தியத்தினோட பவர், அந்த அளவு பவர் இருக்குது. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் விடுதலை ஆக்கணும். அதான் சத்தியம். விடுதலை ஆக்காத சத்தியம் கிடையாது. விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், பரிசுத்தமாகணும், ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கணும், வாழ முடியும். முடியாததை வேதம் போதிக்கல. ஆவியின் கனி, ஆவியானவர் கொடுக்குற கனி இச்சை அடக்கம். அந்த ஆவியின் கனிகளை நம்ம நிரம்பணும். ஆவியின் கனி 9, ஒரு கனிக்கு 9 சுவை. ஒரு பழம்னா அது ஒரே சுவை தான். பலாப்பழம்னா அது ஒரே சுவை தான் இருக்கும். ஆனால் அந்த ஆவியின் கனிக்கு 9 சுவைங்க. 9 சுவை தரக்கூடிய ஒரே ஒரு கனி ஆவியின் கனி. அந்த கனியில் இச்சை அடக்கம் மிக ஒரு முக்கியமான காரியம். அந்த ஆவியின் கனி நம்ம பெற்றுக்கோமா? நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாமா? அப்பா ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பாத்திரம் அர்ப்பணி. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் சுவாமி. நாங்கள் தப்பு செஞ்சுருக்கலாம், தப்பு செஞ்சால் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தான். நீங்கள் எங்களை மன்னிக்கிறீங்க, எங்களை நேசிக்கிறீங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்கிறீங்க ஆண்டவரே. அன்னைக்கு ஃபேலிக்ஸ் பயமடைந்தது காரணம் ஆண்டவர் இந்த இச்சை அடக்கம். அவனால் அடக்க முடியலை. அவனை குறித்து நிப்பாட்டு போதும்ட்டான். ஆனால் நாங்கள் வாஞ்சியோடு கேட்டிருக்கோம் ஆண்டவரே. அந்த இச்சை அடக்கத்தை பற்றி போதனையை வாஞ்சியோடு ஆசையோடு நான் கேட்டிருக்கேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இச்சை அடக்கத்தில் நாங்கள் வளர்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ய. ஆவியின் கனி இது ஆவியானவர் மூலமாக உருவாகிற காரியம். ஆவியானவர் நீங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் உருவாக்குங்க சுவாமி. ஆவியின் கனியாகி அன்பை உருவாக்குங்க, சந்தோஷத்தை உருவாக்குங்க, சமாதானத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. கத்த ஒவ்வொரு ஆவியின் கனிகளை ஆண்டவர் நிறைவேற்றி தரணும்னா நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நல்ல குணங்கள், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆவியின் கனியில் ஆண்டவர் இந்த சபை வளரணும் ஆண்டவரே. அப்போ அப்படியா நீங்கள் இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர் கிருபை தர ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமை அர்ப்பணி. நாங்கள் அல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. உங்களுடைய வார்த்தையை தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையில் விடுதலை இருக்குது, உங்களுடைய வார்த்தையில் அற்புதம் இருக்குது, உங்களுடைய வார்த்தையில் சுகம் இருக்குது, உங்களுடைய வார்த்தையில் குணமாக்கும் வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையை நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை வெறுமனை திரும்பாது, அதை நினச்சதை செஞ்சு முடிக்கணும். அதுதான் உங்களுடைய வார்த்தை. எதற்காக இந்த தலைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் இந்த வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவர். வாலிபர்கள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும், பெரியவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். இன்றைக்கி அநேக பெரியவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து அநேக தவறான சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க எங்கள் தேசத்தில். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. உடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிரசனத்தால் நிரப்ப வேணும்னா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சபை இன்னும் வளரணும், சத்தியத்தில் வளரணும் ஆண்டவர். அப்படியா இந்த சபையை உருவாக்கி கொடுங்க ஆண்டவர். சபையோட தேவைகள் இருக்குது ஆண்டவரே. சபையில் கதாவே தேவைகள் இருக்குது. அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்கி சந்தித்து தர வேண்டும் என்று உடைய பாதத்தில் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, உடைய பலத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. வந்த ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டோடைய கருத்துக்களை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இன்னும் வேதம் படிக்க, ஜெபிக்க, குடும்ப ஜெபங்களை உருவாக்க, குடும்ப ஜெபத்தில் ஆண்டவரே உடைய வேதத்தை ஆழமாக தியானிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்து ஆசீர்வதிங்கயா. வாலிப பிள்ளைகளை உன் பாதத்தில் தருகிறோம் ஆண்டவரே. வாலிப பிராயத்தில் உன் சிறுசிகள் நினை என்று சொன்னவனமாக ஆண்டவரே உண்மை பற்றிக்கொள்ள ஆண்டவரை கிருபை கொடுங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்து மகிழ ஆண்டவர் கிருபை தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.